நம்ம வீட்டுல 1008 பிரச்சனை இருக்கு. நீ என்னடானா 1 மணி நேரமா அலாவுதீன் விளக்க தொடச்ச மாதிரி தொடச்சிக்கிட்டு இருக்க. இத தொடச்சேனா பூதம் வராது, பிசாசு தான் வரும். யாரு? ஓ மருமகதான். இவளால இந்த ஊர்ல ஒரு பெரிய மனுஷனுக்கு எவ்வளவு கோபம் தெரியுமா? முந்தா நாள் என்னடானா மலை மேல வெயில நின்னுகிட்டு இருந்திருக்கா, நேத்து பெருமாள் கோயில நின்னுகிட்டு இருந்திருக்கா, இன்னைக்கு ஆத்தங்கரையில நின்னுகிட்டு இருந்திருக்கா. ஊர்ல போறவங்க வரவங்க அந்த பெரிய மனுஷனை பார்த்து கேக்குறாங்க. இதனால அந்த பெரிய மனுஷனுக்கு எவ்வளவு கோபம் தெரியுமா? யார் அந்த பெரிய மனுஷன்? நான் தான். அத நீயே சொல்லக்கூடாது, நாங்க சொல்லணும். கொடுங்கத்த. ஆமா, என்ன பிள்ளை உன்னை பத்தி ஊரெல்லாம் ஒரே பேச்சா இருக்குது? எப்ப பார்த்தாலும் வெயில்ல நிக்கிறியா? எதுக்கு பிள்ளை விவரம் இல்லாம வெயில்ல நிக்கிற? மாமா உள்ள இல்லையா? இல்ல, சொல்லு. ஒண்ணு இல்ல அத்த, என்னை விட மாமா நேரம் கம்மி இல்ல, அதனாலதான் நானும் அவர் மாதிரியே ஆகணும்னு வெயில்ல நிக்கிறேன். மேல எவ்வளவு ஆசை வச்சிருக்கா பாத்தியாடா? ஐயோ, அவர் உள்ளதா இருக்காரா? இல்லனா எது வேணும்னு சொல்லுவியா? எவ்வளவு பிரியமா இருக்கறா? யாரு இவளா? ஏமல பிரியமா? அட நீ ஒண்ணுமா, இவன் ஆத்தங்கரையிலும் குளத்தங்கரையிலும் போய் நிக்கணும், ஊர்ல போறவங்க ஏன் நிக்கிறேன்னு கேட்கணும், என் மாமே ரொம்ப கருப்புன்னு எல்லார்ட்டையும் சொல்லணும். அதாம அவளுடைய லட்சியமே. ஏய் இத பாரு, நாளைக்கு காலையில மைக் செட் வாங்கி தரேன், கழுத்துல கட்டி ஊரு ஊரா போய் சொல்லு. சொல்றியா? நிஜமாவா மாமா? போடி. எதுக்குடா அவளை இப்படி விரட்டுற? அட நீ ஒண்ணுமா, சும்மா விளையாட்டுக்கு சொல்லிட்டு இருக்கேன். சீக்கிரம் அவ கழுத்துல 3 முடிச்சு போட்டு அப்புறம் எப்படி வேணா விளையாடு. பாருமா, அப்பா செத்து 6 மாசம் ஆச்சு, விவசாயம் முடியட்டும், ஒரு நல்ல நாளா பார்த்து. காலையில எந்திரிச்சு வாச தெளிச்சு கோலம் போட்டு அடுப்பு மொழிகி காப்பிய வச்சு தண்ணி எடுத்து துணி துவைச்சு எல்லா வேலையும் நானே செய்ய வேண்டியதா இருக்கு. அவளையும் காணோம். ஏமா வைதேகி 2 நாளா வீட்டு பக்கம் காணும், நீ ஏதாவது சொன்னியா? நான் எடுத்து சொன்னப்பா, நீதான் ஏதாவது சண்டை போட்டிருப்ப. சண்டை போட்டா அதுக்காக போயிடுவாள? நான் யாருமா? நான் யாரு? பொம்பளைக்கு பொம்பளை சேர்ந்துக்குவீங்க, ஆம்பளை இப்படி வீட்டு தண்ணியில உட்கார்ந்து இருக்கணும். எங்க போயிருவா? எப்படி இருந்தாலும் இங்க வந்துதானே ஆகணும். அவன் இங்க வர போறான், ஆட்டிட்டு போற கைய நீட்டிட்டு போனா போடுற மகராசன் போட்டு போறான். போட்டுவாளா? போடட்டு. வீட்டு மேல சோத்த போட்டா இன்னைக்கு 1000 காக்கா. என்னது? இந்த பருமா, நீ இப்ப ஊன்னு சொல்லுமா, இப்பவே 1000 மருமகள் அப்படியே கீழே கொண்டு நிறுத்துறேன். நீ என்னமா? இந்த பருமா, இவ பெரிய கிழிய போட்டா, இவளை பார்க்காம நாங்க ராத்திரி தூங்காம சாப்பிடவா அப்படியே உருகி வலிறான். அதுக்காகத்தான் எதுக்கு லோலோன்னு அலைஞ்சுக்கிட்டு இருக்கு. அட நீ போம்மா. உண்மையிலேயே உனக்கு தெரியாதா? அவன் மேல இவ்வளவு பிரியத்தை வச்சுட்டு அப்புறம் ஏடா சட்டை போடுற? யாரு? நானா? எமோ நீ பொத்த பிள்ளவானா, அத மறந்துடாத. உனக்கு தெரியாதுல, இப்ப பார், அவளை போய் தரத்தரன்னு இழுத்துட்டு வரேன். என்ன? இங்க பாபுல்ல, பாபுல்ல. அத்தா வாடா. ஏன் 2 நாளா வீட்டுக்கு வரல? சும்மாதான். மூஞ்சிய பார்த்து பேசிட்டு அதான் சும்மான்னு சொல்றல. ஏய் மரியாதை வீட்டுக்கு வந்து சேரு. நீதான் இனிமே வீட்டுக்கு வர வேண்டாம்னு சொன்னியே. சரி சரி, வீட்டுக்கு வந்து சேரு. அவர் கூட போ. அந்தால ஏதோ சொன்னேனா திரும்பி வந்துடு, நான் வேலை கொடுக்கறேன்னா. வாங்க மாமா. வாங்க அத்தை. வணக்கம். எப்ப வந்தீங்க? நாங்க வந்து 1 மணி நேரம் ஆகுது மாப்ள. வந்த உடனே பொறுப்பில்லான்னு இருந்தோம், உனக்காக தான் காத்துட்டு இருக்கோம். சேர் எடுத்து போட்டு இப்படி உட்காருங்க மாப்ள. பரவாயில்ல மாமா. என்ன மாமா, விஷயம் இல்லாம வர மாட்டீங்களே, என்ன விஷயம்? ஒண்ணுமில்ல மாப்ள, என் பொண்ணு எம்ஏ படிச்சு முடிச்சிருக்கு, ஒரே பொண்ணு, 10 லட்சம் ரூபாய் சொத்து இருக்கு, வேற யாருக்கும் கொடுக்கறதுக்கு எனக்கு மனசு இல்ல. தங்கச்சி கிட்ட கேட்டேன், நீ ஆச்சு உன் மாப்பிள்ளை ஆச்சுன்னு சொல்லிடுச்சு. வர பங்குனியில கல்யாணத்தை முடிச்சலான்னு இருக்கோம், என்ன சொல்ற தம்பி? நான் சொல்றேன்னு வித்தியாசமா நினைக்காதீங்க. சொல்லு தம்பி, எதுவா இருந்தாலும் யதார்த்தமா சொல்லு. அப்பதானே எல்லாருக்கும் நல்லது மாப்ள. எனக்கு வைதேகியை தவிர வேற யாரையுமே கல்யாணம் பண்ணிக்கிற அபிப்பிராயம் இல்ல மாமா. என்ன நீ இருந்து சாப்பிட்டுட்டு போங்க. நிச்சயதார்த்தம் முடிஞ்சா கைய நினைக்கலாம்னு நினைச்சோம், ஒரே அடியா பையன் கல்யாணத்துக்கே கைய நினைச்சுக்கிறோம். ஏதோ பையன் யதார்த்தமா சொல்லிட்டாங்கிறதுக்காக இப்படி சாப்பிடாம போனா எப்படி? அதனால நம்ம நடக்கிறது நல்லபடியா நடக்கும். வரோம். போயிட்டு வரோம்.
ஓ, தலைவர் வர்றாரா? எதுக்கான மாமாவை பாப்பா, எதுக்காக வந்துட்டு போனாங்கன்னு கேப்பா. நான் சொல்றபடி நீ சொல்ற. இத பாரு, என்ன வச்சுக்கிட்டு அடிக்கடி அவகிட்ட விளையாடுற, இது நல்லதுக்கு இல்ல. ஏமா, கல்யாணத்துக்கு முன்னாடி அவகிட்ட விளையாடுற கடைசி விளையாட்டு இதுதான். இங்க பாருமா, நீ உள்ள போ, நான் சொல்றபடி சொல்லு. அட நீ போமா. எங்க வந்துட்டு போறீங்க? என் பொண்ணை வெள்ளச்சாமிக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கற விஷயமா வந்துட்டு போறோம். என்னம்மா, வரும்போதே சொல்லி இருக்கலாம்ல. எதுக்குடா இந்த விளையாட்டெல்லாம்? வரா வரா வரா. யார்கிட்ட வந்துட்டு போறது? வேற ஒண்ணும் இல்ல, வந்துட்டு போறது எங்க அண்ணன் தான். அவர் பொண்ணை இவனுக்கு கொடுக்க போறாங்களாம். கல்யாணத்தை எப்ப வச்சுக்கலாம்னு கேட்டு போறாங்க. அதுக்கு இந்த மாப்பிள்ளை என்ன சொன்னாரு? அதுக்கு இந்த மாப்பிள்ளை என்ன சொல்லுவாரு? அந்த பொண்ணோட அழகு என்ன, அறிவு என்ன, அந்தஸ்து என்ன. ஆமா, அந்த பொண்ணோட அழக பார்த்ததுக்கு அப்புறம் தான் தாஜ்மஹாலை ஏன் கட்டினான்னு தெரிஞ்சது. அந்த பொண்ணு நைட் ட்ரெஸ் போட்டிருந்தா அப்படியே சிலு சிலு சிலுன்னு ஏர் கண்டிஷன்ல இருக்கிற மாதிரி இருக்கும். என்னை எப்படி எல்லாம் அனுசரிச்சு போகணும்னு அவளுக்கு தான் தெரியும். ஆமா, நான் கட்டிக்க போற பொண்ணு அவதான். அவ போட்டோவை பாத்தியா? இவளேதான் அவ, அவளேதான் இவ. இங்கே பார், அவளை நல்லா பார், அவ அழகை பார், கொஞ்சம் திரும்பி பார். அவ கண்ணை பார்த்தா ஒரு வண்ணக்கிளி, அவ பாடுனா ஒரு கான குயில், மொத்தத்துல அவ ஒரு வஞ்சிக்கொடி. அதுலயும் என் மாமி பொண்ணு. இந்த பாருமா, நான் தாலி கட்ட போற பொண்ணு நீயும் பார். என் உடல் பொருள் ஆவி அத்தனை இவதான். இவளுக்கு தான் நான் தாலி கட்ட போறேன். இனிமே இவதான் என் பொண்டாட்டி. அவ போட்டோவை பார், நல்லா பாரு. அம்மா, கடை வீதிக்கு போலாமா? வைதேகி, என் மருமக போட்டோவை நீயும் ஒரு தடவை பாரு. இந்தாங்க சார். அம்மா, நாம அவளுக்காக தான் நகை வாங்கிக்கிட்டு இருக்கோம். நாம சொன்னதெல்லாம் நிஜம் நினைச்சுக்கிட்டு வைதேகி இன்னைக்கு தான் வாழ்க்கையில முதல் முறையா ஏமாற போறா. எனக்கு என்னவோ பிடிக்கல. அவளுக்கு எது பிடிக்கும்னு எனக்கு தெரியும். இத கொண்டு போய் அவட்ட கொடுத்த உடனே என் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்க போறா பாரு. தப்பு பண்ணிட்டேனே. கடவுளே, என் மாமா வர வரைக்கும் என் உயிர் போகக்கூடாது. அவர் வந்த உடனே அவர் மடியில தான் என் உயிர் போகணும்.
வைதேகி, இன்னியோட உன் பிரச்சனை எல்லாம் முடிய போகுது. உன்னை கட்டிக்க போறவன் உனக்காக தாலி, நகை, பட்டு சேலை எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கான். அவன் கையாலே நீ வாங்கிக்க. அவ்வளவு சீக்கிரம் கொடுத்துட மாட்டேன். முதல்ல ஐயா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்க. இங்க இங்க வைதேகி, என்னாச்சு உனக்கு? நீங்க சொன்னது உண்மைன்னு நினைச்சு விஷத்தை குடிச்சிட்ட. அம்மா, பைத்தியக்காரி, அவசரப்பட்டியடி. அம்மா, நான் சொன்னது உண்மை நினைச்சு விஷம் குடிச்சிருச்சுமா. ஐயோ, பாவி, தலையில கல்ல தூக்கி எதுக்கு அப்படி பண்ண? எவ்வளவு கத்து? பேசும்ல. சீக்கிரம் போய் தண்ணியில உப்ப கரைச்சு கொண்டா. போடா. வைதேகி, அம்மாடி, அம்மா. எனக்காகவே பிறந்து, எனக்காகவே வாழ்ந்து, எனக்காகவே உயிரை விட்டா. அவ இல்லாம அந்த ஊருக்குள்ள என்னால இருக்கவே முடியல. எதை பார்த்தாலும் அவ ஞாபகம் வந்துகிட்டே இருக்குது. ஒரு டம்ளர் தண்ணி இல்லாதனால அவ செத்தா. இன்னைக்கு ஊருக்கெல்லாம் தண்ணி எடுத்து ஊத்திக்கிட்டு இருக்கேனே, அதுக்கு காரணமே அவதான். அவ நினைப்பாத்தான் ராத்திரியானா பாடுறேன்.